ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மினி பொடி இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சோண்டு கடுகு, 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 கருவேப்பிலை. இதை போட்டு நல்லா பருப்பு கருகாத அளவுக்கு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற்றி எடுத்து வச்சுருக்கிற மினி இட்லி போட்டுக்கோங்க. ஒரு 20-25 இட்லி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மினி இட்லி ஊற்றி விட்டு அதை எடுத்து போட்டுக்கோங்க. மினி இட்லி இல்லை அப்படின்னா பெரிய இட்லியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 ஸ்பூன் இட்லி பொடி, 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுட்டு நல்லா ஒரு கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா மொறுன்னு வர அளவுக்கு சிம்மில் வச்சு கிளறி விட்டிங்க அப்படின்னா மினி பொடி இட்லி ரெடி ஆயிரும். இது சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லேயே செஞ்சு கொடுத்து விடலாம். மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்றப்ப இது ரொம்ப செமையாக இருக்கும். ஈவினிங் மினி டிஃபனாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம்.